ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கின்றார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாததாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிற விதமாய் அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் இரக்கம் செய்கின்றவராகவே இருக்கின்றார். அவர்தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி நம்மோடு கூட நாம் பிரயாணிக்கின்ற எல்லா நேரங்களிலும் அவருடைய கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகினாலே இந்த புதிய நாளை துவங்கியிருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீ எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் உன்னோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் பெரிதாய் காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கின்றபடியினாலே இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்திலும் தேவன் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். ஜாஷுவா சாப்டர் 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது திகையாதே, கலங்காதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த வார்த்தைகள் உங்களையும் என்னையும் தேற்றக்கூடிய வார்த்தைகளாய் காணப்படுகிறது அல்லவா? இந்த புதிய நாளை துவங்கி இருக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் திகைத்து போயிருக்கிறோமா? கலங்கி போயிருக்கிறோமா? நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயந்து போயிருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட நீ போகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் நானும் நீங்களும் இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமான தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகின்றவர் தாமே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ திகையாதே, கலங்காதே, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற ஆண்டவரை நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். விசுவாசித்தேன் ஆகினாலே பேசுகிறேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிற விதமாய் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நானும் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களில மேற்கொண்டு வர முடியும். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கின்றேன். நீ போகின்ற இடமெல்லாம் இந்த நாளிலும் கூட நீ எந்த இடங்கள் எல்லாவற்றிலும் போகின்றாயோ, என்னென்ன காரியங்களை உன்னுடைய கரங்களை கொண்டு நீ நடத்துகின்றாயோ, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களை வழி நடத்தும்படியாய், உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய், ஆலோசனைகளை தரும்படியாய் உன் தேவன் உன்னோடு கூட இருந்து போகின்ற இடமெல்லாம் உன்னோடு கூட வருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவன் தாமே சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாக இருந்து உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாய் இந்த பூலோகத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்வீர்களா? இந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பிரயாசங்களிலே தேவனுடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக தேவன் தாமே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த காரியத்தை கொண்டும் நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. கர்த்தர் நீ போகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட வருகின்றவராக இருக்கின்றார். ஆமென்.